Shalom. God bless you. God bless you. God bless you. Shalom. Shalom. Thank you for joining us. We'll be going through a familiar text but a different perspective. This subject, this certain word, wept, it has been misunderstood, and many have created a world full of sympathy and empathy around Jesus Christ. Today we'll break it down, we'll investigate, we'll discuss, and we'll find the truth. Amen. So stick with us. The truth is very important. It's a life-changing secret. I want you to grab it. I want you to use it. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33 முதல் 43. John chapter 11 33 to 43. யோவான் 11 33 முதல் 43 வாசிக்க கேட்போம். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். Hallelujah. 35th verse and 39th verse. 35 மற்றும் 39 வாசிங்க பாப்போம். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். Jesus wept. A full stop there. 39th verse. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். Jesus said, take away the stone. Martha, the sister of him who was dead, said to him, Lord, by this time there is a stench, for he has been dead 4 days. இன்றைய செய்தியின் தலைப்பு, crying fails but courage wins. அழுகை தோல்வி அடையும், ஆனால் தைரியம் வெல்லும். ஹலோ. crying fails but courage wins. அழுகை தோல்வி அடையும், ஆனால் தைரியம் வெல்லும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அழுகை தோல்வி அடையும், ஆனால் தைரியம் வெல்லும். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதிலிருந்து புதிய அர்த்தங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், அதன் ஆழங்களை அறிந்து அதனை பயன்படுத்தி வாழ்க்கையில் பயன்பெற நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஷலோம். 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 காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம லாசரஸ் பற்றி பேசணும். லாசருவை பற்றி என்ன பாஸ்டர், அதே சப்ஜெக்ட் ஆனால் வேற கண்ணோட்டம். ஆமேன். பைபிளுடைய சிறப்பம்சமே அதுதான். இது மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது. ஒரு வசனத்தை படித்து அந்த வசனத்தில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். அது 1000 பேருக்கு பொருந்தும். ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த சூழலுக்கேற்ப பதில் தரக்கூடிய ஒரு புத்தகம் வேதம். அல்லேலூயா. இன்னைக்கு பேசுகிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை ரொம்ப அப்படியே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படா ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து அதை கார்னர் பண்ணி ஒரு முழு உலகத்தையும், ஒரு சோகத்தின் உலகத்தை உண்டாக்கிட்டாங்க மக்கள். இன்னைக்கு ஏன் அது நடந்தது, எதுக்கு அதாவது 35வது வசனம் நம்ம வாசித்தோம். இயேசு கண்ணீர் விட்டார், ஃபுல் ஸ்டாப். இந்த 2 வார்த்தைகளை வைத்துக்கொண்டு ஒரு முழு உலகத்தையும் மாற்றிட்டாங்க. கிறிஸ்தவ சமுதாயத்தின் அடிப்படையவே மொத்தமாக மாற்றி அமைச்சு இதுதான் கிறிஸ்தவம் என்று ஒரு கணக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். இன்னைக்கு ஏன் கண்ணீர் விட்டார், அதை நம்ம இன்னைக்கு பேசுவோம். எப்போவுமே வாசிட்டு போகும்போது கண்ணீர் விட்டார், நம்மளுடைய பாரத்தை அவர் சுமக்கின்றார், ஓகே, இதெல்லாம் ஃபைன். ஏன் கண்ணீர் விட்டார்னு கேட்டால் யாருக்கும் பதில் தெரியாது. இன்னைக்கு
ஏன் கண்ணீர் விடணும், எதற்காக கண்ணீர் விட்டார், அதனை பேசி அதில் உள்ள உண்மையை கண்டுபிடித்த பிறகு அந்த உண்மை, அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. என்னைக்குமே 2 வார்த்தை தானேன்னு பேசிட்டு அப்படி போகிற போக்கில் போயிடக்கூடாது. அதோடைய அர்த்தம் என்ன, அதோடைய சாராம்சம் என்ன, அதில் உள்ள உவமைகள் என்னன்றதை கண்டுபிடிச்சா மட்டுமே தான் அந்த உண்மை நம்மளுடைய வாழ்க்கையில் கனெக்ட் ஆகும். அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்லுவேன், பைபிள் வாசிக்கும் போது பொழுதுபோக்குக்கு வாசிக்க வேண்டாம். நீங்கள் ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் வாசிச்சன்றதை விட 5 வசனம் 15 அது புரிகிறது தான் பெரிய விஷயம். ஒரு வசனம் வாசித்தாலும் அந்த ஒரு வசனம் நமக்கு புரியணும். எங்கே போனாலும் அது நம்மளுடைய வாழ்க்கையில் கனெக்ட் ஆகணும், ஞாபகம் வரணும். அது பேர் தாங்க வாசிப்பு. தொடர்ந்து அப்படியே இன்றைக்கி ஒரு 5 கோட்டா முடிஞ்சதுன்னு வாசிக்கிறது வாசிப்பு கிடையாது. அதனால் பி வெரி கேர்ஃபுல். 2வது, பைபிள் வாசிக்கிற நீங்கள், கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு பகுதியும் கேள்வி கேளுங்க. யூ மஸ்ட் கொஸ்டின். கேள்வி கேட்டால் மட்டும்தான் அதில் உள்ள ஆழங்களையும் அர்த்தங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவார். நம்ம கேட்க மாட்டேன்றோம். இன்னைக்கு விசுவாசிகளாக நீங்கள் பைபிள் கேள்வி கேட்டால் ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்க. ஏதாவது தப்பு இருக்கா? கிடையாது. கேளுங்க, தாராளமாக கேளுங்க. ஏன் ஆண்டவர் இப்படி போட்டிருக்கு, ஏன் இப்போ ஒருத்தன் இப்படி கேட்குறான், நீங்கள் அற்புதம் எப்படி இது நடந்தது, ஏன் சொல்கிறேன்னா, என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார்கள்னு யார் சொன்னா? இயேசுநாதர் சொல்லியிருக்கார். அப்போ உங்களால் செய்ய முடியும் இருக்கு. அப்போது இயேசுநாதர் செஞ்சதை தெரிஞ்சுக்கிட்டா தானேங்க அதுகளுடைய ப்ராசஸ் நமக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? அதுவே தெரியாமல் எப்படி நம்ம இன்னைக்கு ஜோமன்னா மட்டும் நடக்கும்னு நினைக்கிறோம்? ஏன் நடந்தது, என்ன வார்த்தையை இயேசுநாதர் பயன்படுத்தினார், அதை பேசும்போது அவருடைய விசுவாசம் என்னவாக இருந்தது, எய்த்தாப்பில் உள்ளவன் எப்படி நடந்துக்கிட்டான், இது எல்லாத்தையும் நம்ம கணக்கு பண்ணாதான் அந்த சீக்ரெட் நமக்கு புரியும். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னும் மாவு கிரைண்டரில் ஆட்டுறீங்க? கையே மேலே வரல. அதான் இருக்காரே பாஸ்டர், நம்ம நாடார் வாங்கிட்டு போயிடுவோம். 55 rupees மாவு வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் பாஸ்டர். இந்த மாவாட்டுற ப்ராசஸ் ஒரு பெரிய ப்ராசஸ். பார்த்துருக்கீங்களா? எங்கள் அம்மாவை நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த நேரம் மட்டும் எங்கள் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பண்ணோம் அப்படின்னா காளி மாவாக மாறிடுவாங்க, கொன்றுவாங்க. அதை ஆரம்பித்து கூடவே இருக்கணும். பார்த்துருக்கீங்களா? அந்த மாவு கூடவே இருக்கணும். கூடவே இருந்து அதை எல்லாத்தையும் சரியாக பண்ணாதான் அதோடைய டெக்ஸ்டர்லாம் கரெக்டாக வரும். ஆமாவா இல்லையா? சும்மா உட்காந்து இன்றைக்கி நான் எங்கள் அம்மாட்ட எப்படி மாவு அரைக்கிறேன்னு அவங்க வாயால் சொன்னதை கேட்டுட்டு அப்படின்னு போய் கையை விட்டேன்னா கை நெஞ்சு இப்படி தான் உட்காந்துருக்கணும். நாசர் மாதிரி, பாகுபலி நாசர் மாதிரி. அதெல்லாம் இப்போ கூட இருந்து பார்க்கணும், அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் என்னால் செய்ய முடியும். ஆமாவா இல்லையா? அது மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை அற்புதங்களுக்கும் நுணுக்கங்களும் ரகசியங்களும் இருக்குது. எப்படி செய்யணும், எவ்வாறு செய்யணும், எந்த இடத்துல எதை பேசணும்னு அதெல்லாம் கற்றுக்கிட்டா நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமேன். ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாக சாப்டருக்கு வந்துடுறேன். இந்த கதை நமக்கு நல்லாவே தெரியும். இறந்து போயிட்டார், இயேசுநாதர் வரார், 4 நாள் கழித்து வரார், அழுகுறாங்க. இயேசுநாதர் கண்ணீர் விட்டார்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் போய் கல்லை புரட்டி போடணும், லாசர் போய் வெளியே கொண்டு வந்துட்டார். இது தேவனுக்கே மகிமைன்னு நம்ம கை தட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறோம். ஆனால் இன்னைக்கு ஜீசஸ் வெப்ட் 35வது வசனத்தை கொஞ்சம் சர்க்கிள் பண்ணி பேசுவோம். 35 ஜீசஸ் வெப்ட், WEPT, கிரைடு, அழுதார், கண்ணீர் விட்டார்ன்னு இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா, இந்த வார்த்தையை பார்த்தோன்னே கிறிஸ்தவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. அதுவும் இந்தியர்கள் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா நமக்கு காசு பணம் இல்லாமல் வரக்கூடிய வற்றாத நீரூற்று என்னது? அழுகை. அழுகை எப்போனாலும் ஸ்டாக் பயங்கரமாக வச்சுருக்கோம். எது வேணாலும் குறையலாம் பாஸ்டர், அழுகை மட்டும் குறையாது. தீராத ஸ்டாக், அன்லிமிட்டெட் ஸ்டாக் பாஸ்டர், அன்லிமிட்டெட். எப்போனாலும் வரும். நைட்டு 3 மணிக்கும் வரும், காலையில் 6 மணிக்கும் வரும், 8 மணிக்கும் வரும், நைட்டு 10 மணிக்கும் வரும். எப்போனாலும் ஸ்டாக் ரெடியாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது சில நேரம்லாம் எனக்கு ரொம்ப சிரிப்பாக வரும். அங்கே சிரிச்சா அசிங்கமாக போயிடும். அதனால் அடக்கிக்கிறது. அப்படியே பேசிகிட்டு இருக்கும் போதே சில பேர்லாம் அழுவாங்க தெரியுமா? நல்லா இருந்த மழுவாங்க. எனக்கெல்லாம் அப்படியே சிரிப்பாக வரும். ஆண்டவரே அப்படின்னு கிள்ளிக்க, என்னையே கிள்ளிக்க, சிரிக்கக்கூடாது அப்படி. முதல்ல இந்த அழுகையை பற்றி பேசும். க்ரைங். அழுகுறது நல்லதா கெட்டதா? நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்னால் தான் உங்களுக்கு கோவம் வரும். நீங்களே சொல்லுங்கள். அழுகுறது நல்லதா கெட்டதா?
இப்போ எல்லாரும் பயந்து போய் இருக்காங்க. ஆமான்னு சொன்னால் இவர் இல்லைன்னு வருவார், இல்லைன்னு சொன்னால் ஆமான்னு வருவார். என்ன சொல்லலாம், நோட்டா குத்திடலாம் அப்படின்னு பார்க்காதீங்க. ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கள். அழுகுறது நல்லதா? ஏன் தேவன் அழுகையை தரணும் சொல்லுங்க? அழுகுறது நல்லதா? எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால் இல்லைன்றாங்க. நார்மலாக மனசில் பாரம் இருந்ததுன்னு வைங்க, 2 கண்ணீர் சிந்திட்டா அந்த பாரம் போயிடும். ஆமாவா இல்லையா? இப்போ தான் சத்தம் வருது. ஆமாம், மாஸ்டர் நம்ம பக்கம் தான் பேசுகிறாரு. ஆமாம், சரி, அழுகுறது நல்லது, ஆனால் இயற்கையாக இருக்கணும். ஆமே, இன்னைக்கு நானும் ஜோயலும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப வருஷம் பழக்கம். ஏதோ ஒரு சூழலாம் நான் டக்குன்னு ஒரு வார்த்தையை ஜோயல்கிட்ட விட்டுட்டேன். அதுவும் மனசை உருக்கிடுச்சு. அதில் மனசு வலிச்சு கண்ணீர் சிந்துறதுன்றது வேற. ஆமாவா இல்லையா? 1980 நடந்ததை நினச்சி இப்போ அழுதா அதை விட என்ன செய்யலாம் சொல்லுங்கள்? ஏதாவது நம்மளை தவறாக பேசிட்டாலோ, இல்லை தவறான காரியம் நடந்துட்டாலோ, இல்லை யாராவது இறந்துட்டாலோ அழுகுறதெல்லாம் இயல்பு. மனுஷன் அழுவணும், அழுதாதான் அவன் மனுஷன், இல்லைனா அவன் மிஷினு. அழுகுறதெல்லாம் இருக்கணுங்க. அதாவது சில நேரம் பார்த்திங்கன்னா, யாராவது ஒருத்தர் அவங்களுடைய தாளந்த அற்புத விதமாக செயல்படுத்தினா தானாக கண்ணீர் வரும். தெரியுமா உங்களுக்கு? மியூசிக் யாராவது, எனக்கெலாம் எனக்கு மியூசிக் மேலே ரொம்ப பற்று ஜாஸ்தி. அப்படி பெரிய பெரிய இது பார்க்கும்போது, இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைங்க அவ்வளோ பயங்கரமாக வாசிக்குதுங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் பார்க்கும்போது தானாக கண்ணீர் வரும். ச்சே, எப்படி தேவன் தாளந்த தந்திருக்கார். அந்த ஒரு ஆனந்த கண்ணீர். சில நேரம் ஜெயிச்ச உடனே ஒரு கண்ணீர் வரும் பாருங்கள், நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு, அது ஒரு கண்ணீர். இப்படிலாம் இருக்குது, பல வகைகள் இருக்குது. அது இயற்கை. மனுஷன்னா கொஞ்சம் கண்ணீர் சிந்துறது இயற்கை. பைபிளில் எல்லா கேரக்டர்ஸும் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்ணீர் சிந்திருப்பாங்க. ஆமாவா இல்லையா? போரே தோக்காத தாவீதும் கண்ணீர் சிந்திருப்பார். ஆமாம், சங்கீதம் 150 எடுத்து பாருங்க, ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எழுதியிருப்பார். கண்ணீர் சிந்திருக்காரு. ஆனாலும் அப்படின்னு ஒரு வார்த்தையை கடைசியில் கொண்டு வருவார். கண்ணீர் சிந்துவது இயல்பு. நான் எங்கள் அம்மாட்ட அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன், கண்ணீர் சும்மா அழுதுட்டுலாம் இருக்கிறது ரொம்ப தப்புமா அப்படின்னு. எங்கள் அம்மா கேட்டாங்க, அப்போ என்ன இறந்த வீட்டில் போய் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னாங்க. பயங்கரமான எனக்கு சிரிப்பு. அது கரெக்டு, அவங்கள நினச்சி அழுகுறது கரெக்டு. அந்த ஏதாவது வார்த்தை தவறாக சொல்லிட்டா ஃபீல் ஆகுறது, இதெல்லாம் கரெக்டு. நான் இல்லைன்னே சொல்லலை, அழுவக்கூடாதுன்னு நான் யாரையும் சொல்ல மாட்டேன். அது இயற்கை, இருக்கணும். ஆனால் அதையே வாழ்க்கையின் முக்கிய அம்சமாக மாற்றி வாழக்கூடாது. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, நேச்சுரலாக உள்ள அழுகை இன்னைக்கு ஆர்டிஃபிஷியலாக மாற்றிட்டாங்க. ஹலோ, நேச்சுரலாக உள்ள அழுகை இன்னைக்கு ஆர்டிஃபிஷியலாக மாற்றிட்டாங்க. உலகத்து காரியங்களை விடுங்க, உலகத்தில் உள்ளவங்கள, இப்போ உலகத்தில் உள்ள பெண்களோ ஆண்களோ பாருங்களேன், சும்மா எதுக்குனாலும் உடனே அப்படி அழுவானுங்க. அப்படி அதெல்லாம் பார்த்தாலே எரிச்சலாக வரும். ஏன்னா கண்மையை அறிஞ்சிடக்கூடாது. அது ஒரு கோஷ்டி, அது உலகத்தில் உள்ள கோஷ்டி, அதை விடுங்க, அதை பற்றி பேசவே வேண்டாம். நம்ம சமுதாயத்தில், கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஆர்டிஃபிஷியலாக மாறிடுச்சு. ஏன் இந்த அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுதுன்னா, 2 வார்த்தையினால இந்த மொத்த உலகமும் உண்டாயிருக்கு. என்ன வார்த்தை தெரியுமா? 35வது வசனத்தில் இயேசு கண்ணீர் விட்டார். அதை முக்கியத்துவப்படுத்தி கிறிஸ்தவ சமுதாயம் விசுவாசம் தைரியத்தின் மேல் வளராம இன்னைக்கு மொத்த கிறிஸ்தவ சமுதாயம் சிம்பத்தி எம்பத்தியில தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஆமே, நம்மளுடைய பாடல்களை பாருங்க, நம்ம முக்காவாசியான கிறிஸ்தவ பாடல்களை பாருங்க, எல்லாம் அப்படியே ஒரு சோகம் கலந்து ஒரு அன்பு, அப்படியே அன்புன்ற பேர்ல சோகம் தான் ஜாஸ்தி இருக்கே தவிர அன்பங்க இல்லவே இல்லையே. மொத்த சொசைட்டியும் பாருங்க. சரி, நம்ம இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கோங்க, நம்ம இதெல்லாம் பின்னாடி வரும். இப்போ என் கேள்வி என்னன்னா, இயேசுநாதர் ஏன் அழுதார்? இயேசுநாதர் என்ன காரணத்தினால அழுதார்? கதை நமக்கு டோட்டலா தெரியுங்க, கதை நமக்கு தெரியும். இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தோணுன பதில நீங்க சொல்லுங்க. இயேசுநாதர் ஏன் அழுதுருப்பார்? என்ன காரணமா இருக்கும்? லாசருவோடைய ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால அழுதுருப்பாரோ? கிடையாது. வேற என்ன காரணத்துக்காக அழுதுருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை.
அது நான் சொல்லி கொடுத்தது. எஸ், நீங்கள்லாம் வந்து அப்டேட் ஆகிட்டீங்க. நம்ம இருந்தாலும் கொஞ்சம் பார்க்குற மக்களுக்காக டிஸ்கஸ் பண்ணுவேன். எதுக்காக அழுதுருக்கணும் நல்லா யோசிப்போம். இப்போது இயேசுநாதர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு அழுதுந்தார் அப்படின்னா இறந்த அன்னைக்கே அழுதுருக்கணுமா இல்லையா? செய்தி போன நேரத்தில் அழுதுருக்கணுமா இல்லையா? இப்போ செய்தி என்ன செய்தி போணுச்சு? லாசர் இறந்துட்டான்னா கிடையாது, உடம்பு சரியில்லாமல் இருக்கான்னா செய்தி போணுச்சு, இறந்துட்டான்னு வரல. ஆனால் இயேசுநாதருக்கு அவன் இறந்துட்டான்னு தெரிய வருது, தான் சீஷர்கள்ட்ட சொல்கிறார். அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டாக அழுதுருக்கணுமா இல்லையாங்க? அங்கேயே நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நான் கவனிச்சிருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் ஒரு டெத்து நடந்தது. ஃபோனில் கேட்ட உடனே எங்கள் அம்மா அழுதாங்க. நீங்கள் செஞ்சுருக்கீங்களா இல்லையா? கேட்ட உடனே அது மனசை உடைச்சிரும், நம்ம கண்ணீர் செலுத்துவோம். ஆமாவா இல்லையா? கேட்ட அதுதாங்க மனுஷன், கேட்ட உடனே நமக்கு அழுக வருது. அவங்களோட சித்தி இறந்துட்டாங்கன்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க அழுதாங்க. அப்பாவுடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு அழுதாங்க. அது கேட்ட உடனே அந்த அழுகை தானா வருது பாருங்க. அப்படி இங்கே இயேசுநாதருக்கு தெரிஞ்ச உடனே அழுதுருக்கணுமா இல்லையா? ரெண்டாவது, எழுதியவர் யார்? இந்த புத்தகத்தை, இந்த லாசரு பகுதியை எழுதியவர் யார் தெரியுமா? யோவான். யோவான் யாரு? கூடவே இருக்கிறவர். அப்ப அவர் நோட் பண்ணியிருப்பாரா இல்லையா? இந்த இடம் 35வது வசனத்துல இயேசு அழுதாருன்றதை நோட் பண்றவர் அங்க அழுதுன்னு நோட் பண்ணியிருப்பாரா இல்லையா? நிச்சயம் செஞ்சிருப்பார். அப்ப அழுவல இயேசுநாதர். அவன் இறந்துட்டான், இது தேவனுடைய மகிமைக்குன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கார். அப்போ அதுக்கும் அழுவல. வேற என்ன காரணத்துக்காக அழுதுருப்பாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சகோதரிகளுடைய, நல்ல தெரிஞ்ச சகோதரிகளுடைய அண்ணன் இறந்துட்டாருன்னு அழுதுருப்பார். ஃபீல் ஆயிட்டாரா? அதான் 2 நாளைக்கு முன்னாடியே தெரியுமே. எதுக்கு அழுவணும்? கொஞ்சம் நல்லா யோசிங்க. ஒரு நல்ல ஒரு இதே இல்லையே, ஒரு சரியான ரீசனே இல்லையே இயேசுநாதர் அழுததுக்கு. எதுக்கு அழுதார்? நம்மளாம் சொல்லுவோம் இன்னைக்கு அன்பு உடையவராக இருந்தார். இன்னொன்று ஒரு காரியம் சொல்லுவோம் பாருங்க. அவர் நம் பாரத்தை சுமந்து நினைத்து அழுதார். ஏங்க, உயிரோட எழுப்ப போறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏங்க அழுவணும்? யோசிச்சிருக்கீங்களா நீங்க? இறந்துட்டான், இவனை போய் நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல உயிரோட எழுப்ப போறேன்றவனுக்கு எதுக்கு ஃபீல் ஆகணும் சொல்லுங்க? அது அவிசுவாசம் இல்லையா? நம்ம உடனே சொல்லுவோம் இயேசுநாதர் மாம்சத்தில் இருந்ததுனால மாம்சத்தில் அழுதார். அப்போ அங்கேயே அழுதுருக்கணுமே. சீஷர்கள் முன்னாடியே அவன் இறந்துட்டான்னு தெரிஞ்சோடனே அழுதுருக்கணுமா இல்லையா? அங்கே அழுவலை. 2 சகோதரிகள் ஓடி வந்து கேட்கும் போது அழுவலை. கவனிச்சிங்களா? 2 பேரும் வந்து பேசும் போது அழுவலை. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு இறந்து வீட்டில் அழுது முடிச்சு இறந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது கண்ட்ரோல் பண்ணிட்டு நுழைவோம். அவங்க ஓடி வந்து அழுதோடனே அழுவோமா இல்லையா? அழுவோமா இல்லையா? அழுவோம். எங்கள் அப்பா இறந்துருக்கும் போதெல்லாம், சிரிச்சிட்டே சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, எங்கள் அப்பா இறந்துருக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா சைடு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்து அழுதாங்க. புரியலையா உங்களுக்கு? அவங்க அழுது முடிஞ்சு அவங்களால முடியல, போய் படுத்திருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்தோடனே எந்திரிச்சு அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க அழுகையை. அவங்க வந்தோடனே அவங்கள்ட்ட போய் அழுகுறாங்க, அவங்கள அழுகுறாங்க. இதெல்லாம் நடந்தது. அப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்த இயேசுநாதர் அங்கே சகோதரிகள் வந்து அழுதோடனே அழுதுருக்கணுமா இல்லையா? அங்கேயும் அழுவலை, இதுவும் செய்யலை. இயேசுநாதர் அழுததுக்கு நல்ல ஒரு ரீசனே கிடையாது. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் பாரத்தை சுமந்தார், நல்ல நண்பன், நல்ல மெய்ப்பெண், இதெல்லாம் தெரிஞ்சதுனால நம்ம பாரத்தை இது பண்ண, இது எதுவுமே ஒத்து போலையே. எழுதியிருக்கிற வசனங்கள் படி எதுவுமே ஒத்து போகலை. அப்புறம் ஏன் இயேசுநாதர் அழுவணும்? அங்கே ஒரு வார்த்தை, இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கு, he groaned in himself இருக்கு. groan அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா லோ பிச்ட் இரிட்டேஷன் நாய்ஸ் இருக்கு. அது என்ன தெரியுமா? ஏதாவது எரிச்சல்ல அப்படின்னு வாங்கல்ல, அது பேர் தான் குரோனிங்னு அர்த்தம். இப்போ ஏதாவது யாராவது சொல்லிட்டாங்க, அவங்கள திரும்ப பேச முடியல, என்ன பண்ணுவோம்? நம்ம மனசுக்குள்ளேயே திட்டிட்டு ஒரு சத்தம் கொடுப்போமா இல்லையா? நீங்களாம் பண்ணதே இல்லையா? சாந்த சுரூபிகளா? அப்போ ஒத்துக்கங்க, ஆமேன் செஞ்சேன் பாஸ்டர் அப்படின்னு. செஞ்சுருக்கோமா இல்லையா? இப்போ அம்மா திட்டாங்கன்னு வைங்க, நம்ம மேலே தப்பே இருக்காதான், நான் திட்டாங்க, நம்மளால் திரும்ப திட்ட முடியாது, அடிக்க முடியாது. ஏன்னா வசனம் என்ன சொல்லியிருக்கு? தாயும் தகப்பனையும் கனம் பண்ணலைன்னா எங்கே போவோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, நரகத்துக்கு. அதனால என்ன பண்ணுவோம்? சில நேரம் பேசுவோம், நம்மளை கேட்காம திட்டாங்கன்னா ஒரு ஓரமாக போய் அறிவே இல்லை செய்கிறோமா இல்லையா? நான்லாம் எங்கள் அப்பாவுக்கு நிறைய செஞ்சுருக்கேன். நேரடியாக சொல்லியிருக்கேன், போங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார், அதனால் ஒரு ஓரமாக போய் ஸ்தோத்திரேன்.
அப்போ அந்த கோபத்தில் ஒரு சத்தம் நம்ம உண்டாக்குறோம் பார்த்தீங்களா? சத்தம் வெளியேயும் கேட்டக்கூடாது, கேட்டால் தர்மடி வாங்கிடுவோம். உரிச்சி வளநாடு மட்டன்ஸில் தொங்க விட்டுருவாங்க நம்மளை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுனார் தொங்கினார், இப்பொழுது நான் தொங்குகிறேன்னு தொங்க விட்டுருவாங்க. அதனால் சத்தமும் கேட்கக்கூடாது, நம்மளும் மனசுக்குள்ளே உள்ளதையும் கொட்டணும்ல. அதனால் ஒரு ஓரமாக போய் யாருக்கும் கேட்காம செய்கிறோம்ல, அந்த சத்தமிட்டார்னு வேதத்தில் இருக்கு. இப்போது எனக்கு என்னென்னா, எதுக்கு இந்த இடத்துல இரிட்டேட் ஆகணும் இயேசுநாதர்? எதுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி ஆகணும் சொல்லுங்க? யாரும் அவரை எதுவும் சொல்லலையே. அங்கே ஒரு 4 பையன் பேசிக்கிட்டு இருக்கான். எப்பா ரொம்ப அழுகுறார், ரொம்ப கூட பிறந்தவர் போல் அழுகுறாரப்பா. ஆமாம், இவர் கண்ணை திறந்தவர் தானே, இவனை காப்பாற்றிருக்கலாமேன்னு பேசுகிறத இயேசுநாதர் எவன் பேசினாலும் கண்டுக்க மாட்டார். இவன் சொன்ன உடனே கோவம் வருமா அவருக்கு? அதுக்கு முன்னாடியே போட்டிருக்கு groaned in spiritன்னு இருக்கு. ஏன் அதை செய்யணும்? இப்போது 11வது வசனம் 14வது வசனத்தை வாசிங்க. 11:14 கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி இப்போ இயேசுநாதர் ஃபர்ஸ்ட் அப்போதான் செய்தி கேட்கல. லாசர் இறந்தது அவருக்கு தெரியாது. நேரடியாக பாடியை பார்த்து அழுதாலும் சரின்னு சொல்லலாம். அவனுடைய சடலத்தை பார்த்து ஓன்னு கண்ணீர் விட்டாரு. நான் இதை எதிர்பார்க்கலையே, நான் வரதுக்குள்ளே இப்படி போயிட்டியப்பா அப்படிலாம் சொல்லி அழுதுருக்காங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? சில பேர்லாம் நான் வரதுக்குள்ளே இறந்துட்டியே அப்படின்லாம் சொல்லி அழுவாங்க. இங்கே அதுவும் கிடையாது, தெரிஞ்சிருச்சு, ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. வெளிப்படையாய் சொல்லி வரதுக்கு முன்னாடியே சீஷர்கள்ட்ட ட்ராவல் அப்போயே சொல்லிட்டாரு, அவன் இறந்துட்டான்பா, அங்கே தான் போயிட்டுருக்கோம் நம்ம, வாங்க, இதுவும் தேவனுடைய மகிமைக்குன்னு கூட்டு போயிட்டு இருக்கார். ஆமாவா இல்லையா? இதுவும் தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் முன்னாடியும் அழுதுருக்கணும், எதுவும் செய்யலை. எல்லா சிம்பத்தி எம்பத்தி ஆங்கிளும் பிளாக்டு இந்த இடத்துல. எல்லாமே இந்த இடத்துல பிளாக்கு. சரிங்களா? அப்புறம் என்ன காரணத்துக்காக இயேசுநாதர் அழுதுருக்கணும்? ஏன்னா அந்த இடத்துல கண்ணீர் சிந்துற இயேசுநாதர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், கவலைப்படுகிறதுனால் ஒரு முழத்தை கூட்ட முடியுமான்னு கேட்கிறார். சொல்லுங்க. நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய பாரத்தை சுமக்கின்றவர் இயேசுநாதர். அவரே சொல்றார், கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்ட முடியுமான்றார். அவர் உங்க பாரத்தை சுமப்பாரா? சொல்லுங்க. இயேசுநாதர் 33 வருஷமா ஊழியம் செஞ்சாருங்க. ஆமாவா இல்லையா? அதில் பல ஆயிரம் அற்புதங்கள் செஞ்சார். ஏதாவது ஒரு அற்புதத்தை நீங்கள் எடுத்து காமிச்சு அவங்களுடைய வேதனையையும் அவங்களுடைய கண்ணீரையும் குறித்து இயேசுநாதர் விசாரிச்சாருன்னு நீங்கள் காமிங்க பார்ப்போம். எத்தனை நாள்மா கஷ்டப்பட்ட, எத்தனை நாள் இந்த பாடு இருந்தது, ஐயோ அப்படியா, இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டியான்லாம் எங்கேயாவது கேட்டாருன்னு இருக்கா? ஸ்ட்ரெயிட் டு பாயிண்ட். இயேசுநாதர் இந்த சிம்பத்தி எம்பதிக்கெலாம் வரவே மாட்டார். இன்னைக்கு நான்சி அக்காவுக்கு உடலில் ஒரு சுகம் தேவை, அவங்க தேடி வராங்க ஜெபம் பண்ணுறதுக்கு இயேசுநாதர்கிட்ட. அவங்களுக்கு என்ன தேவை? ஆக்சுவலாக சுகம்தான், விசாரிப்பு கிடையாது. எத்தனை நாள் கஷ்டப்பட்ட, எப்படி கஷ்டப்பட்ட, எவ்வளோ கஷ்டப்பட்ட, யார் அவமானப்படுத்துறாங்கன்றது அவங்களுக்கு தேவை கிடையாது, சுகம்தான் தேவை. அதனால தான் இயேசுநாதர் எல்லா அற்புதத்தையும் பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுவார். 39 வருஷமா இங்கே இருக்க, இன்னைக்கு நீ எழுந்து நடப்பாய் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு. எத்தனை நாள் நீ தவறி போன, எத்தனை நாள் அந்த இதில் போகாமல் போன, பெதஸ்தால உள்ளே போய் காலை விடாமல் போன, இதெல்லாம் ஆண்டவர் கேட்கவே மாட்டார். எங்கேயும் டீட்டெயில்ஸ் விசாரிக்கவே மாட்டார். ஏன்னா யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறது தான் இயேசுநாதருடைய ஸ்டைல். சுகமா சுகம், ரட்சிப்பா ரட்சிப்பு, மன்னிப்பா மன்னிப்பு, ஸ்ட்ரெயிட்டாக. இந்த இடையில இந்த பசப்புறதே ஆண்டவர்கிட்ட இருக்காது. அப்படிப்பட்டவர் சொல்லுங்க, இந்த இடத்துல கடந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரா? கிடையாது, நிச்சயம் கிடையாது. அவர் அதெல்லாம் விருப்பமே படமாட்டார். அதனால தான் வசனம் சொல்றார், கவலைப்படுகிறதுனால் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? சரி, இது எதுவுமே இல்லைன்னா ஏன் இயேசுநாதர் அழுவணும்? நம்ம இப்படி சொல்லலாம், இதுதான் அவருடைய கடைசி அற்புதங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி இதுதான் கடைசி அற்புதம். நம்ம சொல்லலாம், லாசர் இழந்து எப்படி அவன் உயிர் தெழுந்தான், அதுபோல் தானும் இறக்க போகிறோன்றதை நினச்சி அழுதுருப்பாரோ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இயேசுநாதர் 3 வருஷம் ஊழியம் ஆரம்பிக்கும் போதே அவருக்கு தெரிஞ்சிருச்சு தான் இறக்க போகிறேன்னு. ஆமாவல்லையா? தான் சீஷர்கள்ட்ட 3-4 இடத்துல சொல்லியிருக்காரு, நான் மரித்து விடுவேன், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். அதையும் சொல்லிடுறார். அப்புறம் எதை குறித்து கவலைப்படணும், எதை குறித்து அழுவணும்? 3 வருஷமா அன்பு, ஸ்நேகம், அரவணைப்பு, மன்னிப்பு, இது எல்லாவற்றையும் கொடுத்துட்டு வர்றாரு இயேசுநாதர்.
ஆமாவா இல்லையாங்க? 9 கனிகள் அவரை மாதிரி கடைபிடித்தது யாரும் கிடையாது. சாந்தம், பொறுமை, தயவு, இச்சையடக்கம், கிருபை, அன்பு, மன்னிப்பு எல்லாத்தையும் வழங்கிட்டு வரார் 3.5 வருஷம். 3.5 வருஷம் வழங்கிட்டு வர அவரு மற்ற மக்கள் பேசியிருந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. மற்ற மக்கள் பேசியிருந்தாலும் பரவாயில்ல. 3.5 வருஷம் இவ்வளவும் பார்த்து இவ்வளோ அற்புதமும் செஞ்சு நாயின் விதவையுடைய மகனை உயிரோடு எழுப்புறதையும் பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த 2 சகோதரிகளையும் இயேசுநாதரை பார்த்து என்ன தெரியுமா கேட்டாங்க? நீங்கள் இங்கே இருந்திருந்தா காப்பாற்றிருக்கலாம். அப்பையும் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவன் இறந்து 4 நாள் ஆயிற்றே. They are speaking the facts. Jesus is speaking about faith. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, இயேசுநாதர் இந்த இடத்துல அழுததுக்கு காரணம் கிறிஸ்துவ சமுதாயமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் இந்த எம்பத்தி, சிம்பத்தி, ஆஹா ஊஹுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டார். He cried because no one who was with him believed him. Even after all these years, no one believed him. 3.5 வருஷம் எவனும் செய்ய முடியாத அற்புதத்தை செஞ்சதுக்கு அப்புறமும் வெளியுள்ளவன் நம்பலைனாலும் பரவாயில்லைங்க, கூடவே இருந்தவன் நம்பலைன்னா எப்படி இருக்கும்? ஹலோ, எப்படிங்க இருக்கும்? வலிக்குமா வலிக்காதா? வலிக்குமா வலிக்காதா? நிச்சயம் வலிக்கும். எரிச்சலாகும், பயங்கர கோபமாகும். 2 கண்ணீர் சிந்திருப்பார். அவர் இரிட்டேட் ஆனதுக்கான ரீசன் புரியுதா? ஓப்பனாக சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமும் அந்த அம்மா சொல்லுது, அவன் செத்து 4 நாள் ஆயிற்றே அப்படின்னு. கல்லை புரட்டி போடுங்கன்னு சொன்னாலும் நாருமே அப்படின்னுது அந்த அம்மா. எரிச்சலாகுமா இல்லையா? தன்னுடைய ஆவியில் கலங்கின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கலக்கமடைந்து, கலக்கமடைந்து. கொஞ்சம் யோசிங்க. கலக்கமடைகிறார் இயேசுநாதர் இவங்களுடைய இதெல்லாம் பார்த்து. ஆனால் இதில் கவனிக்கக்கூடிய வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இயேசுநாதர் அங்கேயே அழுது இவங்க சொன்னதெல்லாம் கேட்டு இருந்திருந்தார்னா லாசர் உயிரோட எந்திரிச்சிருக்கவும் மாட்டார். அதை பெரிய அற்புதமாக நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கவும் மாட்டோம். ஆமாவா இல்லையா? ஆனால் 39வது வசனத்தில் கலக்கம் அடைந்தாலும் அதை தூசியை உதறி தள்ளுவது போல் தள்ளிவிட்டு அவர் எழுந்து சொன்னது, கல்லை புரட்டி போடுங்கள். தைரியமா, விசுவாசமா, நீ நம்பலைன்னா என்னடா பரவாயில்ல, அனைத்தையும் சகலத்தையும் வாய்க்க செய்கின்ற தேவன் எனக்குள் இருக்கின்றார், அதனால உன் ஒப்பீனியன் எனக்கு தேவையே இல்லை, நீ கல்லை புரட்டி போடு அப்படின்றார். அப்போ அந்த அம்மா சொல்லுது, 4 நாள் ஆயிற்றே நாருமேன்னு சொன்னதுக்கப்புறம் இயேசுநாதர் என்ன சொல்றார்? வாசிங்க பார்ப்போம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஆமென். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. உரக்க சத்தமாய். இந்த உரக்க சத்தம் எப்பங்க வரும்? அப்படி கம்பீரமா, பயங்கரமா, ரொம்ப சத்தமா எப்போ நம்ம பேசுவோம்? நமக்கு பின்னாடி ஒரு படை இருந்தாலோ, நம்மள்கிட்ட காசோ செல்வமோ இருந்தாலோ அதிகாரமாக பேசுவோம். ஒத்துக்கிறீங்களா? ஆமேன். ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. எப்போ நம்ம அதிகாரமாக பேசுவோம்? நம்ம பக்கம் உண்மை இருக்கும் போது, நம்ம பக்கம் தர்மம் இருக்கும் போது, நம்மள்கிட்ட செல்வமும் செழிப்பும் இருக்கும் போது, நம்ம பின்னாடி ஒரு பெரிய படையே இருக்கும் போது என்ன செய்வோம்? உரக்க சத்தமாய் பேசுவோம். ஆமாவா இல்லையா? செய்வோம். இங்கே இயேசுநாதர்
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் அவர் மேலே சந்தேகப்படுறாங்க, இது நடக்காதுன்னு நம்புறாங்க. ஆனால் அதை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தான் கண்ணீரையும் துடைத்து விட்டு தைரியமாக எழுந்து உரக்க சத்தமாய் அவர் சொன்னது, லாசருவே, இங்கே வெளிப்பட்டது விசுவாசத்தை விட தைரியம், கரேஜ். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு கண்ணீர் சிந்துறோம்ல, தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் இயேசுநாதரோ பிதாவானவரோ எவ்வளோ கண்ணீர் சிந்தினீங்கன்னு பார்க்க மாட்டார். கண்ணீர் சிந்தினதுக்கு பிறகு என்ன செஞ்சீங்கன்னு தான் பார்ப்பார். ஆமென். இன்னைக்கு ஜீசஸ் வெப்ட், இயேசுநாதர் கண்ணீர் விட்டார், அதை மட்டும் பிடித்து கொண்டு இயேசுநாதரே அழுதுருக்கார், நம்ம அழ மாட்டோமா? இயேசுநாதரே அழுதுருக்கார், நம்ம இயேசுநாதர் அழுததுக்கு அப்புறம் என்ன செய்தார்ன்றதை கொஞ்சம் பேசுவோம். அவர் கொஞ்சம் கூட மனம் கலக்கம் அடையாமல் எழுந்து இந்த கல்லை புரட்டி போடுங்கள்னு சொல்றாரு. அந்த அம்மா நம்ப மாட்டேன், 4 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் சொல்லவில்லையா? இதை நான் எதற்கு செய்கின்றேன்? பிதாவின் மகிமைக்காக செய்கின்றேன் சொல்லிட்டு, லாசருவே அப்படின்னு ஒரு கலக்கத்தோடையும் பயத்தோடையும் நடக்குமா நடக்காதான்றதோடையும் பேசல, உரக்க சத்தமிட்டு with a loud voice he called him. இயேசுநாதர் எங்கேயாவது லவுட் வாய்ஸ் அப்படின்ற வார்த்தையை பார்த்துருக்கீங்களா? இயேசுநாதர் பேசின இடத்துல 3.5 வருஷத்துல எங்கேயும் கிடையாது. இந்த இடத்துல தான் எங்கேயும் அவர் சத்தமிட்டு பேசவே மாட்டார். ஜென்டில், ஹம்பிள், நீட் அண்ட் கிளீன், தெளிவாக பேசிட்டு தன்னை ஒருத்தன் சீன்றான், நீ என்ன பிசாசோடைய தலைவனா அப்படின்னு கேட்குறான். அப்போ கூட அவர் டென்ஷன் ஆகலை, கத்தலை, சத்தமிடலை, அமைதியாக பதில் சொல்லிட்டு போகிறார். ஒருத்தன் கேட்குறான், யாருடைய அதிகாரத்தில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு. உனக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லைன்ட்டு போயிடுறார். ஆமாவா இல்லையா? யார் கொடுத்தா, யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தான்னு நான் சொல்லணும்னு அவசியம். அங்கே கூட சத்தமிட்டு பேசாத இயேசுநாதர் இவ்வளவு கடினமான சூழல்ல கண்ணீர் விட்ட பிறகு எழுந்து நின்று தைரியமாக பேசுகின்றார். ஆமென். இன்னைக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவ சமுதாயத்தில் இன்னைக்கு அழுதால் ஜெபம் நிறைவேற்றப்படும் நினைச்சிங்கன்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அழுததுக்கு அப்புறம் என்ன செய்கிறீங்களோ அதனுடைய விளைவு தான் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அழுவுற மெக்கானிசம் உங்களுடைய மனசை கொஞ்சம் ஃப்ரீ ஆகிறதுக்கு தேவன் உண்டாக்கின ஒரு படைப்பு, அவ்வளோதான். அதை வச்சு எதையும் சாதிக்க முடியாது. பைபிள் வச்சுருக்கீங்களா கையில்? பைபிள் வச்சுருக்கவங்க எவ்வளோ வேணாலும் புரட்டுங்க, நான் டைம் தரேன். யாராவது ஒருத்தர் அழுது ஒரு காரியத்தை சாதிச்சாங்கன்னு நீங்கள் யாராவது ஒருத்தர் நீங்கள் சொல்லுங்க பாப்போம். டைம் எடுத்துக்கோங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படிங்க. யாராவது ஒருத்தர் ஒரு காரியத்தை அழுது சாதிச்சாங்கன்றவங்க பைபிள் எடுத்து காமிங்க பார்ப்போம். ஒரு கேரக்டர். அதனால அழுகவே இல்லைன்னு நான் சொல்லலை. ஆபிரகாம் கண்ணீர் சிந்தியிருக்கார், யோசேப்பு கண்ணீர் சிந்தியிருப்பார், தானியேல் சிந்தியிருப்பார், தாவீது சிந்தியிருப்பார். ஆனால் சிந்தினதுக்கு அப்புறம் அவங்க தைரியமாக எந்திரிச்சு விசுவாசமாக பேசினதுனால மட்டுமே இன்னைக்கு சரித்திரம் படைச்சிருக்காங்க. தாவீதெல்லாம் 150 வசனத்தில் அத்தனை இடத்துல சொல்லியிருக்கார், நான் கண்ணீர் சிந்துகிறேன், ஆனாலும் கர்த்தாவே. கண்ணீர் சிந்தினதுக்கு அப்புறம் தைரியம் பற்றி பேசுகிறார். சரி, இங்கே எத்தனை பேர் நீங்கள் ஜோமன்றவங்க இருக்கீங்க? எத்தனை பேர் இந்த இடத்துல அழுதே நான் ஒரு காரியத்தை சாதிச்சிருக்கேன் பாஸ்ன்றவங்க கையை உயர்த்துங்க பார்ப்போம். நான் அழுததுனால தேவன் எனக்கு பதில் தந்தான்றவங்க கையை உயர்த்துங்க. அடம் பிடிச்சி அழுது பெற்றோர்கள்ட்ட வாங்குறது வேற, அதை நான் கேட்கல. இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, ஒன்று கேட்பாங்க, தரலைன்னா சாப்பிடாம கொள்ளாமல் அழுதுகிட்டே இருப்பாங்களே, அதை பற்றி நான் கேட்கல. நீங்கள் தேவன்கிட்ட அழுது சாதித்த ஒரு காரியத்தை பெருமையாக கை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒருத்தர், நான் அழுதே சாதித்தேன் பாஸ்டர். ஒருத்தர் இல்லை, ஒருத்தரும் இல்லை, யாரும் இல்லை. இன்னைக்கு மனசு உடைஞ்சி ஜெபத்தில் அழுகுறது தப்பே கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க வித்தியாசத்தை. அழுக வேண்டான்னு நான் சொல்லலை. தேவன்கிட்ட போய் உக்காந்தோடனே மனசு உடையுதா, கண்ணீர் சிந்துறீங்களா, தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்கன்னு தான் தேவன் பார்க்குறார். சரி, உன் மனசு இப்போ சாந்தமாயிடுச்சுல, இப்போ நீ என்ன சொல்ல வர, என்ன செய்யலான்னு நம்மளை தான் கேட்குறார். மரணமும் ஜீவனும் யார் நாவின் அதிகாரத்தில்? இயேசுநாதரா? நம்ம நாவின் அதிகாரத்தில். அழுதுட்டப்பா, சரி, அது மனசை நீ ஃப்ரீ ஆக்கிடு, ஓகே. அதுக்கப்புறம் நீ என்ன செய்கிற? உனக்கு தைரியம் இருக்கா, விசுவாசம் இருக்கா, இல்லை நீ பயப்படுறியா அப்படின்னு தான் தேவன் பார்ப்பார். எதை நம்ம தேவன்கிட்ட சொல்கிறோமோ அதை தான் வாய்க்க செய்வார். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தை எங்கே பார்த்தாலும் சிம்பத்தி நுழைஞ்ச பாட்டாக தான் இருக்குது. நல்ல ஸ்கேலில் நல்ல பாட்டு பாடினாலும் சிம்பத்தியாக தான் பாடுறாங்க.
உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. புத்திர சுவிகாரத்தை தந்துட்டார், அதுக்கப்புறம் என்ன கூப்பிடத்தான் ஆசைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க நீங்க. இப்படிலாம் எசைஞ்சு ஒசைஞ்சு பாட்டு பாடினா ஆண்டவர் பதில் தந்துருவாரா? தரமாட்டார். அப்படியே சோப்பு போடுற மாதிரி, அப்படியே ஐஸ் வைக்கிற மாதிரி பாட்டு பாடினாலும் ஆண்டவர் தரமாட்டார். நீங்க என்ன பாட்டு பாடினாலும் அதுக்கப்புறம் எப்படி நடந்து கொள்ளுகிறீங்கன்னு தான் தேவன் பார்ப்பார். பாட்டு பாடினதெல்லாம் சரி, ஆண்டவர் சொல்லுவார் பாட்டு பாடினதெல்லாம் சரி, அதுக்கப்புறம் தரிசித்து நடவாமல் விசுவாசமாய் நடந்தியான்னு தான் கேட்பார். உன் விசுவாசம் எங்கே போயிட்டுன்னு தான் கேட்பார். ஏன்னா இயேசுநாதர் 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சதில்ல, தன்னுடைய சீஷர்கள் பல தவறுகள் செஞ்சாலும், கப்பலை விட்டு இறங்கி மடிந்து போனாலும் அவர் கேட்ட கேள்வி உன் விசுவாசம் எங்கேன்னு தான் கேட்பார். அல்லேலூயா. உன் அழுகை எங்கே, உன் கூக்குரல் எங்கே, உன் கதறல் எங்கேன்னுலாம் இயேசுநாதர் கேட்கவே மாட்டார். உங்கள் கதறலும் தேவல்ல, கூக்குரலும் தேவல்ல அவருக்கு. நம்ம அதை முக்கியத்துவப்படுத்தி இன்னைக்கு கூக்குரலும் அழுகையும் இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக, அதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. சவுத் சைடு, நம்ம இந்தியாவில் சவுத் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. திருநெல்வேலி அந்த சைட்லாம் எதுக்கு அழுகுறீங்க? ஏன் அழுகணும்? கிவ் மீ ஒன் குட் ரீசன். நான் என்ன கேட்குறேன்னா நேரடியாக பதில் சொல்லுங்க. நீங்கள் ஜெபிக்கின்ற தேவன் யார்? சகலத்தையும் படைத்தவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமாவா இல்லையா? ஆமான்றவங்க ஆமேன்னு சொல்லி ஒத்துக்கோங்க. ஆமேன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் கேட்டால் அவர் தருவார். கேளுங்கள் தரப்படும் வசனம் இருக்கு. அவர் ஏதாவது செய்ய முடியாமல் இந்த பைபிளில் இருந்திருக்கா? பிதாவானவர் செய்ய முடியாத காரியம் ஏதாவது இருந்திருக்கா? அவர் செங்கடலை 2 பிளந்தவர், பார்வோனை மடிய செய்தவர், தானியேலை சிங்க குகையிலிருந்து மீட்டெடுத்தவர், யோசேப்பை ராஜாவாய் மாற்றியவர், தாவீதை வெற்றியடை செய்தவர், இவ்வளவும் செய்த தேவன் உங்க ஜெபத்துக்கு பதில் தருவாரா மாட்டாரா? தருவார். அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட ஜோமன்ற நீங்க ஏன் அழுவணும்? சொல்லுங்களேன், ஏன் அழுவணும்? ரோமர்லயோ கொலோசியர்லயோ பவுல் சொல்லியிருக்கார், உங்க விண்ணப்பத்தை தேவனிடம் வைக்கும் பொழுது ஸ்தோத்திரத்தோடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆமாவா இல்லையா? இங்கிலீஷ்ல தேங்க்ஸ் கிவிங். நீங்க நன்றியை எப்படிங்க செலுத்துவீங்க? இன்னைக்கு பப்ளோன்னு ஒரு காரியம் செய்யறாரு, இன்னைக்கு நமக்கு முடிஞ்சு போகும்போது கேக்கும் காஃபியும் கொடுத்துட்டாரு, போய் நன்றி சொல்லிட்டு போங்கன்னா எத்தனை பேர் போய் பப்ளு அழுவீங்க? நன்றி அப்படியா தெரிவிப்பீங்க? எப்படி சொல்லுவீங்க? பிரதர் காட் பிளஸ் யூ, சூப்பராக இருந்தது கேக்கும் காஃபியும், கை கொடுப்போமா இல்லையா? நன்றி அப்படி தானே தெரிவிப்போம், சிரிச்சுக்கிட்டே தானே தெரிவிப்போம். இப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. வீட்டில் இருக்கீங்க, உங்கள் அப்பாட்ட பொரோட்டா வாங்கிட்டு வர சொல்கிறீங்க, எனக்கு பிடிச்சது பொரோட்டா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பொரோட்டா வாங்கிட்டு வர சொல்கிறீங்க, அப்பாவும் பொரோட்டா வாங்கிட்டு வந்துட்டாரு. எத்தனை பேர் போய் அப்பா நன்றிப்பா, பொரோட்டா வாங்கிட்டு வந்ததுக்கு நண்டிப்பா நண்டிப்பா. எத்தனை பேர் நண்டிப்பான்வீங்க இப்படி அழுதுகிட்டு? வந்த கையோட அந்த ஆள் உட்கார்றாரு இல்லையா, பொரோட்டா பிச்சோமா சால்னா ஒரு ரவுண்டு 1 2 3 போதா இல்லையா? எத்தனை பேர் இன்னைக்கு அப்பா வெளியில சாப்பாடு வாங்கிட்டு வந்தா நன்றி சொல்லியிருக்கீங்க? பாஸ்டர் ஸ்டாலின் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் பேசுங்க பாஸ்டர், இந்த சப்ஜெக்டை மேலும் டெவலப் பண்ணுங்க. நீங்கள் ஆண்கள் வெளியிலேருந்து எதாவது வாங்கிட்டு வந்தால் எத்தனை பேர் போய் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறீங்க? சரி, தாயார்கள் இருக்கீங்க, இன்னைக்கு ஹஸ்பண்ட் சொல்கிறார் சமைக்க வேண்டாமா வெளியில் வாங்கிடலாம், எத்தனை பேர் சிரிச்ச முகத்தோட நன்றி அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாம், இன்னைக்கு ஒரு நாள் வாங்கி கொடுத்துட்டா மீதி நாள் யார் சமைப்பா? நீங்கள் அப்பாட்ட கேட்க கைடு வாங்கிட்டு வர சொல்கிறீங்களோ இல்லை எரேசர் வாங்கிட்டு வர சொல்கிறீங்க, வாங்கிட்டு வந்தோடனே எத்தனை பேர் போய் நன்றி சொல்கிறோம், ரொம்ப நன்றி அப்படின்னு? வீட்டில் அந்த தேங்க்ஸ் சாரி ரெண்டும் வராது. வீட்டில் தேங்க்ஸும் வராது, சாரியும் வராது. தேங்க்ஸு கூட பெண்கள் ஒரு இடத்துல சொல்லிடுவாங்க, சாரி சொன்னால் நீ சொல்லு, நான் ஏன் சொல்லணும்? பிரைஸ் லார்ட் வினோத் அண்ணே, காட் பிளஸ் யூ. சொல்லுங்க, என்னைக்காவது போய் நன்றி சொல்லியிருக்கோமா? அப்படியே சொல்கிறதா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு 12 பவுன் நகை வாங்கி கொடுத்துட்டாருன்னு வைங்க, ஆமேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். கிடைக்கல, அவ்வளோதான். ஆமேன் வாங்கி தர்றாருன்னா பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் ஒரு நன்றி சொல்கிறீங்க, நன்றி ரொம்ப தேங்க்ஸ்.
சொல்கிறீங்க, சிரித்த முகத்தோடு தானே சொல்கிறீங்க. யாராவது ஏங்கி அழுவாங்களா நன்றி சொல்லும் பொழுது? அப்படி நன்றி சொல்லும் போது அழுதா நல்லா இருக்குமா? இன்றைக்கி எஸ்தரம்மா நமக்காக பல வருஷமாக ஜோம் பண்ணி போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்மெல்லாம் இன்றைக்கி எஸ்தர் அம்மாவுக்கு நன்றி செலுத்துறத அழுகையோடு செலுத்துவோமா? நான் எஸ்தர் அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? ஏண்டா இத்தனை நாள் பாடுபட்டேன், நன்றியை கொஞ்சம் சிரித்ததோடு சொல்லாமல் இப்படி அழுதுகிட்டே சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எஸ்தர் அம்மா ரொம்ப நன்றி எஸ்தர் அம்மா, நன்றிமா அப்படின்னா எஸ்தர் அம்மா காலை கட் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க. போய் அப்ரிஷியேட் பண்ணணுமா இல்லையா? சிரித்த முகத்தோட. இன்றைக்கி ஒரு விண்ணப்பம் எஸ்தர் அம்மாட்ட சொல்கிறோம், எஸ்தர் அம்மா இது நடக்கணும், ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க ஜோம் பண்ணி நடந்துருச்சுங்க. எப்படி ஒரு களி கூறலாக இருக்குமா இல்லையா? எஸ்தர் அம்மா ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார் எஸ்தர் அம்மா இப்படி எப்படி சிரிச்சிட்டு சொல்கிறோம். யாராவது போய் அழுவோமா? சொல்லுங்கள், யாராவது போய் ஓன்னு அழுவோமா? இன்றைக்கி ஜோம் பண்ணுற தேவன் அவ்வளோ பெரிய தேவனை வச்சுட்டு ஜெபத்தில் அழுதா அவருக்கு மரியாதையா இல்லையா? கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு நான் டைரெக்டாக கேட்குறேன், ஜோம் பண்ணுற ஆண்டவர் பெரியவர், நீங்கள் ஜோம் பண்ணிட்டு அழுதீங்கன்னா அவரை நம்பாததுக்கு சம்மந்தானங்க அது? சொல்லுங்கள், நம்பாததுக்கு சம்மந்தானே? ஆமாவா இல்லையா? ஆமேன். கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டோம், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். நீ அதாவது யுத்தம் பண்ணுவேன்னோட விட்டுருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் கவலைப்படலாம். அதுக்கப்புறமும் சொல்கிற நீ சும்மா இருப்பாய், சும்மா இருப்பாய் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் அழுதீங்கன்னா உங்களுக்கு தேவன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். டு தி ஆல் த வீப்பிங் கோஸ்டிஸ் அவுட் தேர், இஃப் யூ டோன்ட் பிலீவ் காட் யூ ஆர் கிரைங். தட்ஸ் வை யூ ஆர் கிரைங். யூ டோன்ட் பிலீவ் காட். ஆண்டவர் செய்வாரா மாட்டான்ற ஒரு இதிலேயே போய் நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு அழுகை வருது. பைபிளில் எத்தனையோ பேர் கண்ணீர் சிந்திருந்தாலும் அதுக்கப்புறம் கண்ணீரை துடைச்சிட்டு அவனுங்க பேசின வீர வசனங்கள் எங்கேருந்து வந்தது தெரியுமா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் பிராணனே பலி போனாலும் பரவாயில்ல, என்னை ரட்சிக்க அந்த தேவனால் கூடும். அந்த தைரியத்தில் அவன் எந்திரிச்சு பேசினது தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் ஒரு சரித்திரம் படைச்சிருக்கான். ஆமே. நீங்கள் அழுகிறது தப்பு இல்லைங்க, ஆனால் அழுத பிறகு என்ன செய்யணும் பாஸ்டர்? அந்த தைரியம் எங்கேருந்து வரணும்? ரோமர் 8:31 இருக்குது, வாசிங்க. ஒரு 4-5 வசனம் வாசிப்போம். ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? வசனத்தை பார்த்தீங்களா இல்லையா? இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. உலகத்தில் பல பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்க நினைவு வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு வசனம் ரோமர் 8:31. தேவன் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது என்னை எதிர்த்து நிற்பவன். அதுவே பூஸ்ட் ஆகுதா இல்லையா? கூஸ் பம்ப்ஸ் ஆகுதா இல்லையா? வாடா, நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருந்துக்கோ, தேவன் என் பட்சத்தில் இருக்கும்போது நீ யார்? எதிர்த்துருவியா நீ? அதனாலதான் தாவீது சங்கீதக்காரன் எழுதுறான், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ஒருத்தன் ஒரு கீறல் போட முடியாது. ஏன்னா என்னை அனுப்பினவர் பெரியவர், என்னை அனுப்பினவர் பாதுகாப்பார், என்னை அனுப்பினவர் வழி நடத்துவார். தைரியங்க அவன் மேல, அவன் மாம்சத்து மேல, அவன் தாளந்து மேல தைரியம் இல்லை. அனுப்பின உயிரை கொடுத்த இதுவரைக்கும் காத்த தேவன் மேல தைரியம். அல்லேலூயா. வா, தொடர்ந்து வாசிங்க. டியூட்ரானமி 31:8, உபாகமம் 31:8. உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்ன ஒரு வசனங்க! முடிஞ்சா பைபிளை கீழே வச்சுட்டு நல்ல அந்த ஆண்டவருக்கு ஒரு கைத்தட்ட கொடுங்க. இது மாதிரி வசனம்லாம் கிடைக்காது. இது புதிய ஏற்பாட்டில் இயேசுநாதர் பேசினா சரின்லாம், பழைய ஏற்பாட்டிலே தேவன் சொன்னது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. ஓகே, எக்ஸோடஸ் 14:14 வாசிங்க பார்ப்போம். எக்ஸோடஸ் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இது பார்ட்டு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இது 2வது பார்ட்டு. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து 2வது பார்ட்டை மட்டும் சொல்லுங்க. நீங்கள் சும்மா இருப்பீர்கள்.
நீங்கள் சும்மா இருப்பீர்கள். வேணா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அந்த 2வது பாட்டை. பி ஸ்டில், காட் வில் ஃபைட் ஃபார் யூ. அவர் யுத்தம் பண்ணுவார், நம்ம உள்ள பூந்து கெடுக்காம இருந்தா சரிதான். அல்லேலூயா. அவரே யுத்தம் பண்ணுகிறார், சர்வத்தையும் படைத்த தேவன் யுத்தம் பண்ணுகிறார். இன்னைக்கு ஒர்ஷிப் அப்போ ஒரு வார்த்தை நம்ம சொல்லும் போது நமக்கெல்லாம் அப்படியே புல்லரிக்குமா இல்லையா? நம்ம என்னமோ கும்பிடுறது அன்பின் தேவன் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒர்ஷிப் அப்போ சொல்றது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மகா சேனையின் தேவன், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அடுத்து யோசுவா 1:9. யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு. கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, திகையாதே, கலங்காதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? கோபமா கேளுங்க, கட்டளையிடவில்லையா? நீ போகும் இடமெல்லாம் கலங்காதே, திகைய. வார்த்தை ஒன்று விடாமல் எழுதியிருக்கா இல்லையா பாருங்க. வாசிங்க, திரும்ப வாசிங்க. அருமையான வசனங்க அதெல்லாம். நான் உனக்கு கட்டளையிடவில்லை. கட்டளை தேவன் உங்களை பார்த்து கேட்கிறாரு. நீங்க சோகமா அழுதுட்டு ஜபத்துல போய் அப்போ அப்படின்னும் போது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு. திடமனதாயிரு, திகையாதே, திகையாதே, கலங்காதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அல்லேலூயா. திகையாதே, கலங்காதே. 2 வார்த்தையும் பாருங்க. இதுதான் நம்மள்ட்ட ஜாஸ்தி இருக்கு. கலங்கிடுவோம், திகைச்சு போயிடுவோம். ஆமாவா இல்லையா? நில குலைஞ்சு போயிடுவோம். ஜபம்னு வந்துட்டாலே இது 2 வரும். தேவன் உங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு கட்டளையிடவில்லையா, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னுடனே இருப்பேன். அல்லேலூயா. ஏசாயா 41:10. ஐசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனத்தை கொஞ்சம் வச்சுக்கோ. இப்போ என்னை பாருங்க. நம்ம இன்னைக்கு உலகத்தில் ஒரு மனுஷனாக இருந்து சில பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறதுனால நமக்கு கவலை இருக்குது. இப்போ இந்த ஒரு 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 கற்பனைன்னு வச்சுக்குமே, நம்ம கூட ஒரு ஆள் ஒரு 8 அடிக்கு பயங்கர பாடியா, அவனால் எல்லாம் செய்ய முடியுங்க. ஆனால் செய்ய முடியாது எதுவும் கிடையாது. அவன்கிட்ட என்ன சொன்னாலும் அவன் செஞ்சு முடிச்சிருவான், என்ன கேட்டாலும் தந்துடுவான். அப்படி ஒரு ஆள் நம்ம கூட இருந்தா நீங்கள் உலகத்தில் பயப்படுவீங்க? ஏங்க, இந்த அலாவுதீன் பூதம் ஒன்று வரும்ல, அது மாதிரி யோசிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம விவரமா சொல்லணுமா? அவன் என்ன சொல்லுவான்? ஐயா ஆலம்பனா, நான் உங்கள் அடிமை. அப்படி ஒருத்தன் கூட இருக்காங்க, எதை கேட்டாலும் தந்துடுறான், பலமா இருக்கான், என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்றான். அப்படி ஒருத்தன் இருந்தால் எத்தனை பேர் பயப்படுவீங்க? எத்தனை பேர் கவலைப்படுவீங்க? பணம் கேட்டால் பணம் கொடுத்துட்றான், கார் கேட்டால் காரையும் கொண்டு வந்துடுறான், என்ன கேட்டாலும் தந்துடுறான்னா எத்தனை பேர் பயப்படுவீங்க? பயப்பட மாட்டோம்ல, கலங்க மாட்டோம்ல, திகைய மாட்டோம்ல. இப்போ வசனம் அதானே சொல்லுது. இங்கேயாவது நான் சொன்னது வெளியில் ஒருத்தன் இருப்பான், அவன் என்னைக்கு வேணாலும் போயிடுவான். இங்கே வசனம் சொல்லுது, நான் உன்னுடனே உனக்குள்ளே இருப்பேன். திகையாதே, நான் உன் தேவன். ஏசாயா 41:10 பிரமாதமான வசனம். திரும்ப வாசிங்க. எடுத்தோனே என்ன சொல்றாரு பாருங்க, நீ பயப்படாதே. அதுதான் நமக்கு பெரிய தலைவலி இன்னைக்கு. பயப்படாதே. ஓகே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு வியாதி நமக்கு பார்த்தா பயமா இருக்கு, பிரச்சனைகளை பார்த்தா பயமா இருக்கு. இது எல்லாம் பயம் வரும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த பயத்தை காட்டிலும் நம்மளுடைய தேவன் எவ்வளவு பெரியவர் நீங்க ஞாபகப்படுத்தினா போதுங்க. ஏசாயா 41:10 ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரை தான் சொல்றாரு, பயப்படாதே, அந்த பிரச்சனையை விட நான் பெரியவன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நானே உன்னை பலப்படுத்துறேன், சகாயமும் பண்றேன், வலது கரத்தினால் தாங்குறேன்.
நீ கவலையே படாதன்றார். அல்லேலூயா. கடைசியா பிலிப்பியர் 4:4-7 வாசிங்க பார்ப்போம். பிலிப்பியர் 4:4-7 தேவன் சொல்றது. இவ்வளவும் நீ பயப்படாம இருந்துட்டு நம்ம கேட்போம்ல, அடுத்து என்ன பாஸ்டர் செய்யணும்? பிலிப்பியர் 4:4-7 வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்க. சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஓகே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பியூட்டிஃபுல்லான வேர்ஸ். பெண் இருந்தா மார்க் பண்ணிக்கோ. ஏன் சொல்றேன்னா, வாச வசனங்கள் இருக்கு பாருங்க, அதில் குறிப்பிடப்பட்ட தேவனை தான் இன்னைக்கு நம்ம வணங்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட தேவன் இருக்கும்போது என் பக்கத்தில் 1000 பேர் வந்தா என்ன, 10,000 பேர் வந்தா என்ன, நான் கலங்க மாட்டேன். இப்போ நீங்க சொல்லுங்க, இவ்வளோ பெரிய தேவனை நான் என்னமோ ஒரு 7 வசனம், இன்னைக்கு டைம் கொஞ்சமா இருக்கிறதுனால கொஞ்சமா எடுத்துட்டு வந்தேன். குறிப்பிட்டா பைபிள் ஃபுல்லும் குறிப்பிட்டு போகலாம். அப்படிப்பட்ட தேவனை சேவிக்கிற நம்ம அழுது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அழுவுறதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. சிஸ்டர், ஜெபத்தில் போய் அழுது என்னங்க சிஸ்டர் கேளுங்க. கேட்க பயமா இருக்கா? கேளுங்க, தாராளமாக கேளுங்க. ஜெபத்தில் அழுது என்ன சிஸ்டர் பண்ண போகிறோம்? பதில் தராத தேவன்னா அழுவலாம். பதிலும் தந்து ஆரம்பமும் நானே, முடிவும் நானே, ஆல்பாவும் நானே, ஒமேகாவும் நானே, ஆதியும் நான், அந்தமும் நான், ஸ்டார்டிங்கு எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்ப்பா. சண்டையும் நானே போட்டுடுறேன், எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றேன், கேளு கொண்டு வந்து சேர்த்துடுறேன், ஏற்ற வேலையில் எல்லாத்தையும் வாய்க்க செய்வேன். இவ்வளவும் பண்ணுற தேவன்கிட்ட போய் அழுவுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் பிலிப்பியர் 4:4-7 பவுல் மிக தெளிவா என்ன செய்யணும், இவ்வளோ இதுக்கு முன்னாடி வாசித்த வசனங்கள் எல்லாவற்றையும் மனதில் கொண்ட பிறகு ஜெபத்திலேயோ வாழ்க்கையிலையோ என்ன செய்யணும்னு தெளிவாக எழுதியிருக்கார். மீண்டும் வாசிக்கிறோம், பொறுமையா ஒவ்வொரு லைனா கவனிங்க. வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய். கொஞ்சம் நிறுத்துங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களேன்னு சொல்றோம்ல, எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் அப்படின்னா பாரமோ சோகமோ சிலுவையும் சுமந்துட்டு போறவர்கள்னு இல்லை. அதனால தான் எழுதியிருக்கு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும். என்ன போட்டிருக்கு? சோகமாயிருங்கள்னா, கண்ணீர் சிந்துங்கள்னா, அழுகையுடன் ஜெபத்தை ஏறிடுங்கள்னா, கண்ணீரோடு விதைப்பார்கள்னா, சந்தோஷமாய் இருங்கள். டைரக்ட் கமாண்டு. உங்களை ரிக்வஸ்ட் பண்ணல, சந்தோஷமா இருந்து பாருங்களேன்னு பவுல் கேட்கல, சந்தோஷமா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்கள். நல்ல பல்ல இருக்கிட்டே சொல்லுங்க, சந்தோஷமா இருங்கள் சிஸ்டம், சந்தோஷமா இருங்கள். அடுத்து வாசிங்க. சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். மறுபடியும் பல்ல இருக்கிட்டே சொல்லுங்க, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். புரியுதா இல்லையா? யாராவது ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சொல்லி புரியலன்னா பல்ல கடிச்சிட்டே மறுபடியும் சொல்லுவோம்ல, அப்படி பவுல் சொன்ன இடம் இது. ஏன்னா நொந்து போயிட்டார் மனுஷன். இங்க எவ்வளவு சொல்லுங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், மலையே தூக்கி பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுட்டு போன்னு சொல்லி நான் உனக்கு வாக்கிய சேவன் சொன்னதுக்கு அப்புறமும் அப்பா பிதாவே அன்பான தேவன், இடையிலே எச்சு முழுங்கிறவன் பாடவும் முடியாது. அருமை இரட்சகரே ஆவியானவரே. பேய் படம் எவ்வளவோ தேவலங்க, நீங்கள் போடுற விப்ராட்டோலாம் பார்த்தா விட்டா ஆண்ட்ரே பொச்சிலிக்கு ஈக்குவலாக பாடுவாங்க போல விப்ராட்டோ ஓப்ராலாம். ஏன்ற நோ யூஸ், யூஆர் ஒன்லி வேஸ்டிங் யுவர் எனர்ஜி. எத்தனை பேர் அழுதுக்கு அப்புறம் நான் தெம்பா ஃபீல் பண்ணியிருக்கேன் பாஸ்டர், யாராவது ஒருத்தர் கையை உயர்த்துங்க பார்ப்போம். அழுது கொட்டினதுக்கு அப்புறம் புஷ்டியும் பசுமையுமா என் புஜங்கள்லாம் பலம் ஏறிடுச்சு பாஸ்டர், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அழுத பிறகு ஆவியும் இருக்காது, ஜீவனும் இருக்காது. உட்காந்துருப்போமா இல்லையா?
வசூல் ராஜா ஆனந்த் மாதிரி ஒரு ஓரமாக அப்படி உட்காந்துருப்போம். ஆனந்து அப்படின்னு கூப்பிடணும். அப்புறம் இட்லி சாப்பிட்றியா தோசையா திரும்ப சாப்பாடு ஊட்டினதுக்கப்புறம் தான் எனர்ஜி வருது. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் அழுததுக்கப்புறம் அப்படியே பலம் கொண்டு திடமனதாக ஐட்டம் பாஸ்டர் அழுத பிறகு தான் அப்படிலாம் ஆச்சுன்னு? ஒன்றும் நடக்காது. அழுது எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். அதனால் அழுக வேண்டாம்னு சொல்ல. ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சுன்னா உண்மையாக வர்றது வேற, தானாக வர்றது வேற. நீங்களாக உருவாக்காதீங்க. இப்போ ஜெபத்தில் அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. வந்தாலே அழுகணும், முக்காடை போட்டாலே அழுகணுன்றது ட்ரெண்டு. வேண்டாம் வேண்டாம். இப்போ ஆட்சி, நம்ம ஆட்சிலாம் பாருங்க, அப்போ நினச்சி நேச்சுரலாக வரும். அதுவே எனக்கு கோபமாக வரும். இறந்தவன் புதைக்கட்டும் அப்படின்னு அன்னைக்கு பயா அப்படின்ட்டு போயிட்டாங்க என்னைய பார்த்து. அப்பாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஸ்கூல் வாசலில் பார்த்துட்டேன். அப்போ பார்த்து அப்பா கல்லறைக்கு போனியா அப்படின்னாங்க. நான் டப்புன்னு இறந்தவன் புதைக்கட்டும்னு பாருங்க. உன்ட்ட போய் கேட்டான் பாரு, வீட்டுக்கு நோக்கி போயிட்டாங்க. உன்ட்ட போய் மனுஷன் கேட்பானா அப்படின்ட்டு. அதெல்லாம் நேச்சுரலாக வருதுங்க. அப்படி டக்குன்னு நினச்சி பாசமாக இருந்தார் பையன் மாதிரி, அதெல்லாம் நேச்சுரலாக வருது. இது அப்படியே ஆர்டிஃபிஷியலாக உண்டாக்கக்கூடாது. இப்போ ஜெபத்தில் பார்த்தா எங்கேயும் கூக்குரல் தான் இருக்குது. அது தேவன் வேண்டான்றாரு. எங்கே பார்த்தாலும் ஓன்னு அழுதுகிட்டு இருக்காதீங்க, வேஸ்ட்டு. அதனால தான் கிறிஸ்தவ சமுதாயம் முன்னேறாமல் இருக்கு. எப்போ பாரு அழுகையின் வீடாகவே இருக்கு. சந்தோஷத்தின் வீடாக இருக்கணும்னு பார்த்தா அதெல்லாம் செய்யாதீங்க, வேண்டாம். எச்சரமா இன்னையிலேருந்து நோட் பண்ணிக்கோங்க. யாராவது 3 மணி ஜெபத்தில் அழுதா என்கிட்ட கொஞ்சம் போட்டு விட்ருங்க. அதையும் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. எச்சரமா சாட்சி மட்டும் அனுப்பாதீங்க. லீமா சிஸ்டர் அழுகுறாங்க, என்னன்னு கொஞ்சம் கவனிங்க பாஸ்டர். நைட்டே ரைடு போயிடுறேன் நான் வீட்டுக்கு, எதுக்கு அழுதிங்க அப்படின்னு கொஞ்சம் நினைவுபடுத்தி கொள்ளுங்க. அழ வேண்டான்னு சொல்லலை. அழுத பிறகு என்ன செய்யணும் அதிலே இருக்கக்கூடாது. சோகத்திலையும் துக்கத்திலையும் அதிலே இருந்து ஒரு பிரோஜனமும் கிடையாது, ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. என்னைக்கு அழுகை அப்படி தொடச்சிட்டு எந்திரிச்சு நின்று, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவரமா இருக்கிறீர்னு நீங்கள் விசுவாசித்து நடக்கிறீங்களோ அன்னைக்கே எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். அல்லேலூயா, ஆமென். குற்றப்படுத்துகிறேன்னு இல்லை, இதில் சிக்கிக்க வேண்டான்றதுனால சொல்கிறேன். நிறைய பேர் இதை உண்மையினே ப்ரூவ் பண்ணி டிவியில் முதற்கொண்டு அழுதுகிட்டு இருக்காங்க. நமக்கு அது வேண்டாம். அழுகுறதுனால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வேதம் சொல்லியிருக்கு. விசுவாசமாக இருங்க, தைரியத்தை மேற்கொள்ளுங்க. வசனம் பாருங்க, கர்த்தருக்குள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் வாசிங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. சாந்த குணம் எப்போ வரும்? எல்லா ஆஸ்தி அந்தஸ்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னா தான் சாந்த குணம் வரும். ஆமாம் இல்லையா? நம்மள்ட்ட அந்த சாந்த குணம் இருக்கா இல்லைன்னு ஒத்துக்கணும். ஆமேன். பாருங்க, காட் பிளஸ் யூ. சாந்த குணம் நம்மள்ட்ட இருக்கா? இல்லை, கிடையாது, சுத்தமாக கிடையாது. சாந்த குணம் சுவிட்ச் ஆஃப் பண்ணலனாலே நமக்கு பிபி ஷூட் அப் ஆயிடுது, கரண்ட்டு. காட் பிளஸ் யூ. சிட்னி என்ன ஒத்துக்கிறேன், நானும் சிட்னி எல்லாம் ஒரே கேஸு. எங்களுக்கெல்லாம் சாந்த குணம்ன்றது கொஞ்சம் வரணும். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் 3 மணி ஜெபத்தில். அதையும் ரிக்வஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க, எல்லாருக்கும் சாந்த குணம் வரணும் அப்படின்னு. எனக்கெல்லாம் கோடு கிழிச்ச இடத்துல இருக்கணும். அதுவும் ஹேனா என்னை ரொம்ப அந்த விஷயத்தில் என் சாந்த குணத்தை தயார்படுத்துகிற ஒரு தேவதூதனா ஆனாவை அனுப்பியிருக்கார் ஆண்டவர். எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி இருக்கணும். ஆனால் ஹேனா பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே எனக்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்டான். சாந்த குணம்லாம் கொஞ்சம் வேணும். எப்போ இந்த சாந்த குணம் வேணும்னா, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்ன்ற நினைவு உங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்க, சாந்த குணம் தானாக வந்துடும். யார்கிட்டையும் நீங்கள் போய் பயிற்சி செய்யணும்லாம் அவசியமே இல்லை. நம்ம ஏன் இன்னைக்கு சாந்த குணம் இல்லைன்னா தொடர்ந்து பயம், அதை கட்டணும் இதை கட்டணும் இதை செய்யணும் அதை செய்யணும், வயசாகிட்டு இருக்கு அதை பண்ணி, இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இன்று உயிரோடு வைத்திருக்கிறவர் இனிமேலும் வைத்திருப்பார், இதுவரை காத்தவர் இனிமேலும் காப்பார்ன்ற ஒரு தைரியம் வந்துருச்சுன்னு வைங்க, சாந்த குணம் தானாக வந்துருங்க. அப்புறம் மலையே இடிஞ்சு விழுந்தா நீங்கள் சாந்தமாக இருப்பீங்க. ஆமென். தொடர்ந்து வாசிங்க, மேலே வாசிங்க. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கர்த்தர் சமீபமாய் இருக்கார், பக்கத்திலே இருக்கார், அதுதான் அர்த்தம். 3ஆம் வானம் தாண்டி 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கார் கிடையாது.
3ஆம் மாடத்தில் பழைய சோஃபா ஒன்றை போட்டு வயசான ஒரு ஆளாக பிதாவானவர் உட்காந்துருக்காருன்னு நினச்சிங்க அப்படின்னா வீட்டுக்கு வருவேன். நான் ஒரு டிவியில் நான் பார்த்தேங்க அன்னைக்கு, ஒரு சீரியல் மாதிரி எடுக்கிறாங்க, அதில் பிதாவானவரை காமிக்கிறாங்க. உருவம் இல்லாமல் காமிச்சிட்டு போங்க ஐயா, அதுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க? இந்த சாதாரண ஃபர்னிச்சர் கடையில் உள்ள ஒரு 4000 ரூபா சோஃபா, ஒரு சிவப்பு கலர் டிசைன் இருக்கும் தெரியுமா, இப்படிலாம் அந்த சோஃபாவில் ஒரு வயசான ஆள் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கார். அவர் பார்த்தா பெரியார் தம்பி மாதிரி இருக்கார். அவர் உட்காந்துருக்கார். அவர் தான் பிதாவானவரா. இதெல்லாம் வேண்டாங்க, கையெடுத்து கும்பிட்றேன், அசிங்கப்படுத்தாதீங்க. பிதாவானவருக்கு உருவமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதெல்லாம் செய்யாதீங்க தயவுசெய்து. சமீபமாக இருக்கிறார் பக்கத்தில், உள்ளுக்குள்ள. தயவுசெய்து நீ இன்னைக்கு பெரிய ஒரு சிக்கல் என்ன தெரியுமா, தேவன் அங்கே வச்சு பார்க்குறதுனால தான் பயம் ஏற்படுது. தேவன் எனக்குள்ளே இருக்காருன்னா யாரை பார்த்து பயப்பட போகிறோம்? தாவீது அதை தான் செஞ்சாப்புல. தேவன் எங்கேயோ இருந்து தன்னை காப்பாற்றுவார்னு நம்பலை, எனக்குள்ளே இருந்தே உன்னை இன்னைக்கு வீழ்த்துவார்ரா, உன்னை இன்னைக்கு என் கையில் ஒப்படைப்பார் அப்படின்னு அந்த தைரியம் எங்கேருந்து வந்ததுன்னா தேவன் எனக்குள் இருக்கார்ன்ற தைரியம். அல்லேலூயா. இந்த சபையை நீங்கள் சரிப்படுத்திட்டீங்கன்னு வைங்க, அவர் வாசம் செய்கிற ஸ்தலங்க இது. அதனால் இதை நீங்கள் சரிப்படுத்துங்க. தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதை கவனிச்சிங்களா? கொஞ்சம் ஸ்டார்டிங் மட்டும் வாசிங்க அந்த வசனத்தை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அதாவது சேர்த்துட்டாரு எல்லா ஆல் கேட்டகரிஸ். எந்த கேட்டகரியா இருந்தாலும் கவலைப்படாத. அங்க ஏதாவது கேப் விட்டுருக்காரா? மூட்டு வலினா மட்டும் கவலைப்படு, கடன் தொல்லைனா மட்டும் கவலைப்படு. எல்லா கேட்டகரியும் குறித்து நீ கவலைப்படாத. தொடர்ந்து வாசிங்க. எல்லாவற்றையும் குறித்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஜெபத்தப்போ விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு எவ்வாறு தெரியப்படுத்தணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால். ஸ்தோத்திரத்தோடு, இங்க தேங்க்ஸ் கிவிங் இருக்கு, நன்றியோடு இருக்கு. நன்றியோடு ஒரு ஜெபத்தை எவ்வாறு தெரியப்படுத்துவீங்க தேவனுக்கு? கொஞ்சம் பண்ணி காமிங்களேன், எனக்கு தெரியல. அதனால இன்னைக்கு எனக்கு ஒரு கார் வேணும், இதாங்க சப்ஜெக்ட், இதான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட். இதை ஸ்தோத்திரத்தோடு எப்படி தேவன்கிட்ட எடுத்து காமிப்பீங்க? என்னங்க ஜெபம் பண்ண தெரியாதாங்க? கார் வேணும், இதை தேவன்கிட்ட ஸ்தோத்திரத்தோடு எப்படி வெளிப்படுத்துவீங்க? செஞ்சு காமிங்க. யாராவது ஒருத்தர் நினச்சிக்கா, எப்படிக்கா? காரை எங்களுக்கு தந்ததற்காக பெற்றுக்கொண்டதை போல் நன்றி செலுத்துறீங்க. அதுதான் ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்வது. கரெக்டா? சரி, அதுதான் சரி. இவ்வாறு தான் ஜெபம் ஏறெடுக்க வேண்டும். இப்போ நீங்க இந்த ஜெபத்தை ஏறெடுக்கவும் நான்சியக்கா முகத்தை பார்த்துருக்கணுமே. காரை எங்களுக்கு தந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இதுதான் ஸ்தோத்திரத்தோடு தேவனிடத்தில் தெரியப்படுத்துவது. இன்னைக்கு எத்தனை பேர் உங்க விண்ணப்பங்களை தேவன்கிட்ட எப்படி தெரியப்படுத்துறீங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. போகும்போதே சில பேர் பயங்கர கோபத்தில் போவோம். நான் என்ன பாவம் பண்ணேன்? யார் தேவனை பார்த்து கேட்குறீங்க? தேவன் லிஸ்ட் எடுத்து வச்சாருன்னு வைங்க, பெட்டு கலட்டுரும். ஜாக்கிரதையாக பேசணும் ஆண்டவர்கிட்ட. அவன்கிட்ட போய் நான் என்ன தப்பே பண்ணாத ஒரு நான் அப்படின்னீங்கன்னா தப்பு பண்ண லிஸ்ட் அப்படியே பட்டியலிட்டுருவார். அதெல்லாம் பண்ணக்கூடாது. தேவன்கிட்ட போய் நீங்கள் ரொம்ப நல்லவன்லாம் நிரூபிக்கக்கூடாது. தேவனுக்கு தெரியும். இந்த பேதுரு மாதிரி ஆண்டவரே நான் நேசிக்கிறேன்லாம் போய் சொல்லக்கூடாது. நேராக ஒத்துக்கணும். என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க சாமின்னு கேட்கணும். இன்னைக்கு உங்கள் விண்ணப்பங்களை எவ்வாறு ஏறெடுக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கே பவுல் 13 அத்தியாயம் எழுதின பவுல், தேசு கிறிஸ்து பேசினதை செஞ்சு பார்த்து அதோடைய ரிசல்ட்டையும் அனுபவித்து எழுதின பவுல் இன்னைக்கு சொல்கிறாரு, ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் ஏறெடுக்கணும், சிரிச்ச முகத்தோடு. அதை தான் சங்கீதம் 100 தாவீது சொல்லியிருப்பார். தேவனுடைய சமூகத்தில் வரும்போது எவ்வாறு இருக்க வேண்டுமா? என்னது? மகிழ்ச்சியோடும் ஆனந்த களிப்போடும் அவர் முன்னே வாருங்கள். ஆனந்த களிப்போடும் மகிழ்ச்சியோடும் ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை 3 தான் இனிமேட்டு நம்ம சர்ச் பிரேயரோடைய ரூல். இது இருந்தால் மட்டும் ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், பண்ண வேண்டாம். அப்போ துக்கமான நேரத்தை என்ன பாஸ் பண்ணுன்னா, கொஞ்சம் நேரம் மனசை கொஞ்சம் சாந்தப்படுத்துங்க.
ஹர்ட் ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம ஷூட்டப் ஆகிறோம்ல, கொஞ்சம் சாந்தப்படுத்தினதுக்கு அப்புறம் ஆண்டர்கிட்ட வந்து இந்த சூழலை அனுமதிச்சதற்கு நன்றி, எவன் அசிங்கப்படுத்தினா அவன் முன்னாடி என் தலையை உயர்த்தினதுக்கும் நன்றின்னு சொல்லி ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க நான்சி அக்கா. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, நீங்க இவ்வாறு செய்யும் பொழுது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அருமையான வசனங்க. இதே வசனம் நீதிமொழிகள் 3:5-6 இருக்குங்க. வாசிங்க பார்ப்போம். சேம், எக்ஸாக்ட், சேம் டு சேம், எந்த வித்தியாசமும் இருக்காது. வாசிங்க. அதாவது அதிஞானியான சாலமோன் எழுதினதும் 13 அத்தியாயத்தை கரைச்சி குடிச்சு தேவனுடைய ப்ராசஸ் எல்லாத்தையும் பார்த்து எழுதின பவுலுக்கும் வித்தியாசமே இருக்காது. பாருங்க, வாசிங்க பாப்போம். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இது நீதிமொழிகள்ல இருக்கு. இப்போ நீங்க பவுல் எழுதினதை வாசிங்க பாப்போம். பவுல் இப்போ கடைசி வசனம் சொன்னார் பாருங்க, 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாத்தீங்களா, ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ரெண்டு பெரிய ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுய புத்தி, சுயத்தில் வருகின்ற சோகம், துக்கம், பயம் அது மேல சாயாமல் எல்லா புத்திக்கும் மேலான கிறிஸ்துவுக்குள் அந்த புத்தியை செலுத்திட்டீங்கன்னு வைங்க, சமாதானம் நிறைந்திருக்கும். இன்னைக்கு நமக்கு அடிப்படையான தேவை என்னங்க? காசு பணம் இருந்தாலுமே நமக்கு என்ன வேணும்? சமாதானம் வேணும். மன சமாதானம் வேணுமா இல்லையா? அதை தான் அங்கே சொல்கிறார். எல்லா புத்திக்கும் மேலான கிறிஸ்துவின் புத்தி சமாதானம் உங்களுக்கு தந்தருளும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? சுய புத்தியின் மேல் சாயாமல், பயப்படாமல், மாம்சம் சொல்லுது பாருங்க, சோகமாகவே இருக்க சொல்லுது பாருங்க, அது பக்கம் சாயாமல் அதனை உதறி தள்ளிவிட்டு ஜெபம் செய்யும் பொழுது என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபம் செய்யும் பொழுது ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளணும், நன்றியோடு ஏற்றுக்கொள்ளணும், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சிரிச்ச முகத்தோடன்னு சொல்லுங்க, சிரிச்ச முகமாக ஜெபம் பண்ணணும் சிஸ்டர். எஸ், அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு வைங்க, யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் கேட்குற எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்கள் பாதப்படியில் போடுவார். ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் நடத்தியே தீருவார். இது எல்லாத்தையும் காட்டிலும் எந்த சூழல்லையும் மன சமாதானத்தை நீங்கள் இழக்கவே மாட்டீங்க. தேவனுடைய சமாதானம் எங்கும் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும். அதை நீங்கள் அடையணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு காரியம் கிடையாது. அழுததுக்கு அப்புறம் தைரியமாக எந்திரிச்சு தேவனுடைய வசனத்தை பேசுவதே வெற்றி தரும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அழுதற்கு பிறகு தேவனுடைய வசனத்தை தைரியமாய் பேசுகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. மனுஷன் பாக்கியவான். அதனால் இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, அழுக வேண்டாம்னு நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேச்சுரலாக வர்றது வேற, ப்ரேயரில் அழுகணுன்றதுக்காக அழுவாதீங்க. அழுகிறதுனால பிரோஜனம் கிடையாது. ரெண்டாவது, அழுதா தேவன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதனால் இன்னையோட அந்த கான்செப்ட் விட்டுருங்க. எஸ், கொஞ்ச நேரம் மனசு வலிச்சிச்சா கொஞ்ச நேரம் 2 கண்ணீர் சிந்துங்க, கொஞ்சம் கூல் டவுன், கெட் நார்மல் ஆனதுக்கப்புறம் வசனத்தை புரட்டி பாருங்க. எவ்வளோ பேரை காப்பாற்றி இன்னைக்கு வரைக்கும் நம்மளை வழி நடத்தின தேவன். எங்கேயோ சாக்கடையில் விழுந்து கிடந்திருப்போங்க, நம்மளை தூக்கிட்டு வந்து பரிசுத்தமாக்கி உட்கார வச்சிருக்காரு இல்லையா? இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். தைரியமாக வசனம் பேசுங்க, அவர் எல்லாவற்றையும் பாக்கி செய்வார். ஆமென். அல்லேலூயா. நாளைக்கு வந்து நல்ல ஸ்டார்ட், நல்ல நேரம் இல்லை, நல்ல ஸ்டார்ட். ஏன்னா ஃப்ரெஷ் ஸ்டார்ட், நியூ சாப்டர், September 1. ஆமென். September 1, Deuteronomy 31:8. அதுதான் அடுத்த மாதத்துக்கான ரேமா. உபாகமம் 31:8.
கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்களை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அடுத்த மாசம் நீங்க பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவர் உங்களுக்கு முன்பாக செல்கின்றார். அவர் முன்னாடி போயிட்டா, அவருடைய சமூகம் முன்னாடி போயிட்டா எல்லாம் வெற்றி தாங்க. அடுத்த மாதம் உங்களுக்கு வெற்றியின் மாதம். கிளைம் பண்ணிச்சோமா? வீட்டுக்கு போங்க, 31:8 திரும்ப வாசிங்க. சொன்ன வார்த்தையின்படியே அடுத்த மாதம் வெற்றியின் மாதமாய் நீ தந்ததுக்காக நன்றி. ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொண்டு தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இவர்கள் அனைவரையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தும். இனி நாங்கள் கண்ணீரில் பல மணி நேரம் வீணடிக்காமல் உம்முடைய சமூகத்தில் தைரியத்தை வரவழைத்து உம்முடைய வார்த்தையை பேசி பலம் கொண்டு திடமனதாக இருக்க நீர் உதவி செய்யும். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள், மகிழ்ச்சியாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். காட் பிளஸ் யூ. ஷாலோம்.